மக்களே, நல்ல வேட்பாளரை திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் திரு எடப்பாடியார் அவர்களும் திரு பாரிவேந்தர் அவர்களும் இங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பல்லாவரத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு சிறப்பான வேட்பாளர் இங்கே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இங்கே பக்கத்திலே இருப்பவர், உங்கள் குறைகளை கேட்க தயாராக இருப்பவர். இந்த பல்லாவரம் தொகுதி ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக மாறும். அதற்கான நேரம் வந்து விட்டது. நான் இங்கே வந்து பேசும்போது ஒரு 13 தேவைகளை கொடுத்திருந்தார். அத்தனையும் நமது வேட்பாளர் வெற்றி பெற்று உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் ஐயா பாரிவேந்தன் சார்பாகவும் மற்றும் எடப்பாடியார் அவர்கள் சார்பாகவும் உங்களிடம் வாக்குறுதி அளிக்கின்றோம். நம்ம எல்லாம் மந்திரக்கூடாது. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் பில் ஒண்ணு வந்தது. எல்லாத்தையும் அப்போஸ் பண்றாங்க. எதுக்கு அப்போஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 33% பெண்களுக்கு இட ஒதுக்கீடை கெடுத்தவர்கள் யார் என்றால் உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் திமுக கட்சியினர் பெண்களை 33% பார்லிமெண்டிலே அமருவதை தடுத்தவர்கள் காங்கிரஸ் பார்ட்டியும் திமுக பார்ட்டியும். நாம எல்லாம் சிந்திச்சு செயல்படணும். மத்தியிலே மோடி அவர்களின் ஆட்சியும் தமிழ்நாட்டிலே திரு எடப்பாடி ஆட்சியும் நடந்தால் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று மோடி அடிக்கடி சொல்வார்கள். நிச்சயம் தமிழகம் வளரும், தாயகம் நல்ல வழிக்கு செல்லும், நம்ம தமிழன் உலகை ஆளுவான் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக, யார் எப்படி நம்மை கெடுத்தாலும் சரி, நாம் ஒற்றுமையை விட்டு தராமல் ஒரு நல்லாட்சி அமைக்க, எடப்பாடியார் ஆட்சி அமைக்க நாம் எல்லாம் ஒன்று கூடி, அதே போல் பல்லாவரத்தில் திரு வெங்கடேசன் அவர்கள் ஜெயிக்க நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்.